குட் மார்னிங். சுகுணம் ஃபார்மில் இருக்கேன். ஒரு குட்டி அப்டேட் இது வந்து நம்ம கிணத்து பக்கத்தில் இருக்கிற அந்த ஏரியா இது நாங்கள் வந்து ஒரு ஜோன் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புல் அடித்த உடனே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி மல்ச் பண்ணி உரம் வச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வாக்கிங்க்கு நீட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு மரத்துக்கும் நல்லா வந்து மேடை ஏற்றி விட்டு, ஏற்கனவே மேடு இருந்தது, பட் கொஞ்சம் மழையில் சரிஞ்சதெல்லாம் ஏற்றி விட்டு மண் அணைச்சிட்டு அப்படியே மல்ச்சிங் போட்டோம், உரமும் வச்சாச்சு. ஸோ இப்போ சதிக்கு இந்த ஒரு பக்கம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நடுவில் கொஞ்சம் கேப் இருந்தது. ஸோ அந்த கேப்ஸ் எல்லாம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா மஹோகனி வச்சு விட்டோம். ஒரு 10 மஹோகனி வச்சோம் நேற்று. இதில் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொமோகிரானேட் வச்சோம். பொமோகிரானேட் வந்து பெருசாக சிறக்கலை இந்த மண்ணுக்கு. எடுத்துடலாம் அப்படின்னு யோசிக்கச்சு தான் திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. எப்படியும் சந்தன மரம் வந்து பார்த்திங்கன்னா தானாக வராது, அதுக்கு ஒரு ஹோஸ்ட் பிளான்ட் வேணும். அதுக்கு தானாக உணவு தயாரிச்சுக்க தெரியாது. ஸோ அதனால் ஏன் இப்போ ஏற்கனவே அது நல்லா ஒரு 5 வருஷம் நல்லா ஊனிடுது. சரி, அப்போ அதே ஹோஸ்ட் பிளான்ட்டாக யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு 2 மரத்தில் மட்டும் நேற்று வந்து சந்தன மரம் வச்சுருக்கோம். இதெல்லாம் மஹோகனி. இது வந்து க்ரீன் ஆப்பிள் பிளான்ட். இது பார்த்திங்கன்னா அங்கங்கே மஹோகனி நட்டிருக்கோம். இதுதான் பொமோகிரானேட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இந்த சந்தன மரம் நட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த பொமோகிரானேட் கிட்ட ஒன்று நட்டிருக்கோம். இன்னும் ஒரு 6-7 பிளான்ட் இருக்குது, அது நடணும். இதுவும் இருக்குது, நம்மளுக்கு பொமோகிரானேட் செடியும் இருக்குது. சரி, நான் வந்து ட்ராவல் பண்ணுறதுனால வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டேன். இந்த மாதிரி 1-2 கேப்ஸ் விட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தென்னை வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஒரு 2-3 தென்னை பிளான் பண்ணியிருக்கோம் இந்த பேட்சில். அது தவிர குட்டி குட்டியாக மாங்கன்று நம்ம வந்து கீழேருந்து விழுந்ததெல்லாம் அப்படியே புதைச்சி வச்சதெல்லாம் முளைச்சிருச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் திருப்பி எடுத்து ஸ்பேஸ் இருக்கிறதுல நட்டாச்சு. ஜென்ரலாக இது மரமெல்லாம் நல்லா வளர்ந்துட்டதுனால இந்த நிலமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கூலாக இருக்கும், வெயிலே தெரியாதுங்க. ஸோ இதுக்கு நடுவில் தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு நியூவாக வந்து கோழி கூண்டு ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சிடுச்சு, பெயிண்டிங் பண்ணல இன்னும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டான்ஸிங் ஷேடோ மாதிரி அவங்களுக்கு வெயிலும் லைட்டாக கிடைக்கும். அதே மாதிரி நல்ல மரம் சுற்றி இருக்கிறதுனால அந்த நிழல், அந்த காற்று அதெல்லாம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது பெயிண்டிங் முடிக்காததுனால இந்த பச்சை வலையை வந்து சும்மா அப்படியே இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் கட்டலை. ஏன்னா வந்து ரொம்ப வெயில் உள்ளே போக வேண்டாம் அப்படிங்கிறதுனால. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 அடி நீளம், ஒரு 7 அடி அகலம். ஃபஸ்ட்டு யோசிச்சு ரொம்ப சின்னமாக இருக்குமா, ஆனால் நல்லா பெருசாக இருக்குது. இந்த தீனிலாம் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறதுக்கே எங்களுக்கு ஒரு 2 days ஆச்சு. நாங்கள் என்ன பண்ணோம்னா கீழே வந்து இது தரை வந்து மண். ஏன்னா கோழிக்கு வந்து அந்த மாதிரி கலரி சாப்பிட்றதுக்கு எதுவாக இருக்க மாதிரி கீழே வந்து மண்ணோட மேலே வந்து வைக்கோல் போட்டு வச்சுருக்கோம். ஸோ வைக்கோலில் இருக்க 1-2 நெல்லையும் அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ தண்ணியெலாம் முதல்ல கீழே வச்சுருந்தோம். அப்போ கீழே வைக்கச்சு என்னாச்சுன்னா இந்த வைக்கோலை கலர் வச்சு அந்த தண்ணி ஃபுல்லாக வைக்கோல்லாம் போய் ரொம்ப டர்ட்டி ஆகிடுது. ஸோ அதனால் நாங்கள் இன்றைக்கி தான் இதை பிளான் பண்ணோம். சரி, கல் எடுத்து அது மேலே வச்சுட்டு ஒரு கருங்கல் வச்சுருக்கோம், அதை கீழே தள்ளி விடாமல். அதே மாதிரி இந்த பிளேட்லேயே 4 பக்கம் வச்சுட்டு நடுவில் வச்சுருக்கோம். இப்போ இவங்க கலர்னா கூட அது உள்ளே வந்து வைக்கோல்லாம் விழாது. ஸோ இந்த மாதிரி இந்த பக்கம் கல்லில் ஏறி சாப்பிட்டுக்கிறாங்க.
இப்போ சதிக்கு ஒரு 14-15 கோழி இருக்குது. ஆனால் இது வந்து நிறைய ஸ்பேஸு, எக்கச்சக்கமான ஸ்பேஸ் இருக்குது. இன்னும் கூட ஒரு 10 கோழி கூட இருக்கலாம். ஜென்ரலாக எக்ஸுக்காக வந்து நிறைய ரிக்வெஸ்ட் இருக்குது நாட்டுக்கோழி எக்குக்கு. ஸோ அதனால் அதை பிளான் பண்ணியிருக்கோம். இந்த இடமும் பெருசாக இருக்கிறதுனால அவங்களும் ஃப்ரீயாக நடக்கிறதுக்கு, சில டைமில் அந்த பழைய கோழிலாம் புது கோழியை குத்த ஆரம்பிக்கும். அப்போ அவங்க பறந்து உட்கார்றதுக்கு அந்த மாதிரி. பட் இது வால் உள்பக்கம் கொண்டு வந்திருக்கோம். ஆனால் என்னென்னா கோழி அது மேலே ஃபுல்லாக உட்காரும். தட்ஸ் ஓகே, அது அப்படி தான் இருக்கும் கோழி கூண்டுன்னா. முதல்ல இருக்க கூண்டு வந்து வெறும் 5 அடின்னா அதுங்க உள்ளே போய் கொத்த ஆரம்பிச்சதுன்னா எல்லாம் மாட்டிக்கும் அப்படியே. இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ அழகாக இவங்க வந்து இங்கேயும் அங்கேயும் ட்ராவல் பண்ணுவாங்க. நடுவில் அங்கங்கே குச்சி வச்சுருக்கோம். நைட் ஆனால் எல்லோரும் இதில் வரிசையாக உட்காந்துருப்பாங்க. இன்னும் இது ப்ராப்பராக இன்னும் பிளான் பண்ணல. இது உள்ளே வந்து கரெக்டாக அந்த நெடுக்க அதே சைஸு கட் பண்ணி இந்த 2 வாலில் இன்சர்ட் ஆகிற மாதிரி அது மாதிரி வைக்கணும். இந்த வாட்டி கொஞ்சம் கருங்கோழியும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், நாட்டுக்கோழி தவிர. நாட்டுக்கோழியில் கருங்கோழி வந்து கொஞ்சம் எக்ஸ் எல்லாம் எக்ஸ்பென்சிவ். ஸோ அது வளர்க்குறதும் கொஞ்சம் கஷ்டம்தான், அவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துடாது அந்த மாதிரி. செகண்ட் அதனோட எக் ஈல்டிங்கும் கம்மி. அந்த மாதிரி யோசிச்சு தான் நாங்கள் ரொம்ப முதல்ல பிளான் பண்ணல. இப்போ 3 அதை ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அவங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து கம்ஃபர்டபுளான பிளேஸ் அவங்களுக்கு. ஸோ இதுதான் இப்போ சதிக்கு நியூ அடிஷன் அண்ட் நியூ அப்டேட். தேங்க்யூ.